நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்போ என்னென்னா, இந்த டிவிக்கு பண்ணுற கூத்துலாம் இருக்குல்ல, அவ்வளோ அப்பட்டமாக எல்லாம் தெரிஞ்சும் எப்படி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை இந்த ஓட்டு மிஷினெல்லாம் மாற்றி அவங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டாங்களோ, இந்த பாருங்கள் இத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா இதுவும் ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஓட்டு மிஷினில், நீங்கள் தைரியமாக எல்லாம் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்களான்னு ஒரு டவுட்டே வருது. என்னென்னா, அவங்க பண்ணுற அலப்பறை பெரிய அலப்பறையாக இருக்குது. அதுவும் இல்லாமல், இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்த்தாவது திருந்துவோம்ல. அவங்க எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டிபேட்லலாம் பார்த்தாக்கா, இந்த கோட்டீஸ்வரன் அவர் பேசுகிறது, ஆலு ஷானவாஸ் பேசுகிறது, வன்னியரசு பேசுகிறது, இன்னும் ஏன் நாம் தமிழர் கட்சியில் கூட விடும்பாவனம் கார்த்தி பேசுகிறது, சாட்டை சில நேரங்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் பல நேரங்கள்லாம் அந்த தரவுலாம் எடுத்து வச்சுட்டு இந்த பதில் கொடுக்குறது, ரங்கராஜ் பாண்டே அவர் பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கே ஒரு இது வருது. இந்த அளவுலாம் நம்மளால் முடியுமா, நம்மளால் பேச முடியுமா, இந்த அளவு அறிவு நமக்கு உண்டா அப்படின்ற ஒரு இது நமக்குள்ள வருதில்ல. இந்த மாதிரி இந்த கும்பல் வந்து இந்த நல்லா இருக்கிறாங்கல்ல, ஒழுக்கமாக சரியாக பேசுகிறவங்க, நியாய நீதியாக இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வராதா? அது இந்த கும்பல் ஐயோ இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே, இதில் வர பொத்துக்கிட்டு வருது எல்லாத்துக்கும் திட்டிவிட்டாங்கன்ட்டு. அவர் பொன்ராஜ் சார் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் திட்டுறாருன்னா அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் திட்டினாரு? அதுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து சப்பை கட்டுக்கிட்டது டிவிகையிலேருந்து. என் புருஷனோட என் பிள்ளைய எனக்கு பிடிக்கும், என் புருஷனோட எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும், என் புருஷனோட என் அண்ணனை எனக்கு பிடிக்கும், என் புருஷனோட பேரனை பிடிக்கும். அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போட்டோம். அதே வார்த்தையை உங்கள் அம்மா சொல்லட்டும். அந்த அந்த பொண்ணோட அம்மா அங்கே இருந்த நிருபர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னாக்கா, அதெல்லாம் சரிதாம்மா, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை விட பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியோட புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீ ஏற்றுப்பியான்னு கேட்டிருக்கணும். நீ அப்படியே சேஃப் சோனுக்கு பேசுகிறது என்ன, என் அண்ணன் என் புருஷனோட என் அண்ணனை பிடிக்கும், புருஷனோட என் தாத்தாவை பிடிக்கும், இதெல்லாம் சேஃப் சோனு. ஆனால் இப்படி சொல்லிப்பாரு, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை விட பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியோட புருஷனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதை தான் இந்த தற்கொலை கூட்டம் பண்ணிகிட்ருக்கு. கோச்சிக்காதீங்க, ஆச்சரிய கூட்டம், ஆச்சரியகுறி கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க. அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் புரிதல் இல்லை. நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கே தெரியல. இத்தனைக்கு எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இந்த நாஞ்சில் சம்பத்து, இந்த செங்கோட்டையன், இவங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு அங்கே போய் இருக்கிறாங்கன்னு ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஏன்டா நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளானி நீ வளர்ந்துருவியா, உன்னை விட்டுருவோமா அப்படின்ட்டு போய் உள்ளே உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ அரசியல் முதிர்ச்சி பெற்றவங்க. இவங்கெல்லாம் வழி நடத்திருக்கணும்ல, இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும்ல, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. ஆனால் இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கலையே. ஒருவேளை சொல்லி கொடுக்குறதா அவர் கேட்கலையோ? அப்புறம் எதுக்கு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு கட்சியில் இந்த மூத்த அரசியல்வாதிகளாம் கூப்பிட்டா அவங்களுடைய வழி நடக்கிறதுக்கு தானே கூப்பிடணும், அவங்க சொல்கிறத கேட்டு தானே நடக்கணும். அதுவும் அங்கே இல்லையே. இந்த பாட்டில் தூக்கி போட்டால் அடுத்த செகண்ட் மீட்டிங்கில் சொல்கிறாப்புல திமுக சதின்றாரு. இந்த தெரிஞ்சிருச்சா, டிவிக்காரங்க தான் தூக்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணி பண்ணிங்களா? இல்லை அறிவு வேணாம், தெரிஞ்சுவிட்டா அசிங்கமாகணும், அறிவு வேணாம். உங்கள் கட்சியிலேயே அந்த அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லாத கும்பல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. மீதி எல்லாம் யோசிக்கிறாங்க, விலகுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இத்தனை நாள் இந்த கட்சியில் இப்படியே இருந்துட்டோம் என்னத்தை அப்படின்ற மாதிரி வெளியில் போயிட்டு நான் அதை விட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் சிரிப்பாங்கங்கிறது கூட கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் அப்படி இருக்கிறாங்க. பார்ப்போம், இந்த எலெக்ஷன் முடிவில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. அந்த பயம் வேறு இருக்குது. ஒருவேளை எலெக்ஷன் மிஷினில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களோ டிவிக்கு ஜெயித்த மாதிரி, அப்படி ஒரு பயமும் கூட இருக்குது. என்ன அரசியல் அப்படி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில். எப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்கன்னு தெரியல. இதில் வேற இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு வெளியில் நிறையா வந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணுங்களை பார்க்குதுங்களா, பார்க்கலையா, ஒன்றுமே புரியல. இப்போ என்னுடைய மனோநிலையெல்லாம் எப்படி இருக்கும், என் வீட்டு
பிள்ளையா இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், வேற ஒரு பொண்ணுக்கு அநீதி இழைச்சாக்கா தலையிலேயே தட்டி பண்ணுறது தப்புன்னு சொல்ல தான் தோணும். இவங்க அதுக்கு சப்ப கட்டுறாங்களே. ஒருத்தன் உடனே போடுறான், அவர் பொன்ராஜ் மேலே வழக்கு போடணும், அவரை சும்மா விடக்கூடாதுன்ட்டு போடுறான். ஏன்டா உன் கட்சியில் உள்ள பொம்பளை கேவலமாக பேசினப்ப நீ கண்டித்து முதல்ல பதிவு போட்டியா? நீ கண்டித்து பதிவு போட்ட பிறகு நீ இவரை திட்டுறதுக்கு வரணும். அதெல்லாம் போடாமல் இவரை திட்டுறதுக்கு மட்டும் வந்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களாம் யார்? சும்மா இந்த வெட்டியாக அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற வெட்டி ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அவங்களெல்லாம்? அவங்களாம் எத்தனை அரசியல்வாதியை பார்த்தவங்க. அப்துல் கலாமுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அவரை போயிட்டு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாதுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வேறு இருக்குது. என்னென்னா, இந்த எலெக்ஷன் நல்லா கரெக்டாக நடந்து இந்த முடிவு வந்த பிறகு ஒருவேளை டிவிக்கு அவங்களுக்கு வந்து நெகட்டிவான முடிவு தான் வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி ஒரு வேளை நெகட்டிவான முடிவு வந்துடுச்சுன்னா இந்த ஆச்சரியக்குறி கூட்டங்கள்லாம் ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு பயமாக இருக்குங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் போலீஸ்காரன் கையை பிடிச்சி கடிக்கிறான், ஒருத்தன் என்னடான்னா நான் அக்கா தங்கச்சி பொண்டாட்டியாக இருப்பாங்கிறா, ஒருத்தி என்னடான்னா என் புள்ள ஐசியூவில் இருக்குன்னா இவரை பார்க்க வந்தாங்கிறா, ஒரு பொம்பளை என்னடான்னா என் புள்ள செத்தான் அது பரவாயில்ல நாங்கள் விஜயை பார்த்துட்டோங்கிறா. இந்த மனநிலையில் இருக்கிறவங்களாம் எப்படி நம்ம யோசிக்கவே முடியல. நாளைக்கு இது படுதோல்வி, டிவிக்கு நின்ன இடங்கள் எல்லாத்துலேயும் டெபாசிட்டே கிடைக்கல அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா இவங்களால தாங்க முடியுமா? ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த ஒரு பயமே வருது. ஏன்னா எல்லாம் அப்படி தானே சுற்றுது இங்கே எல்லாம். எப்போ இவங்களுக்கெல்லாம் அறிவு வந்து எப்போ இந்த நாடு சரியாகி ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரியான கும்பல்னால தான் ஆண்டாண்டு காலமாக ஒரு கும்பல் அடிமைப்படுத்தி வச்சுது. ஆண்டாண்டு காலமாக அந்த கும்பல் மேலே போய் உட்கார்ந்தது காரணமே இந்த மாதிரியான அறிவற்ற கும்பல் தான். பார்ப்போம். இந்த 2026 எலெக்ஷன் ஒரு ஒரு புரிதலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். புரிவாங்களோ இல்லையோ தெரியல. புரிதலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 கட்சிக்கு செருப்படி விழும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பார்ப்போம். 2 கட்சிக்கு இந்த தமிழக மக்கள் செருப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அல்ற சில்லற தான் கத்தும். அறிவார்ந்தவர்கள்லாம் கத்த மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த அல்ற சில்லற தான் கத்திட்டு இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த எலெக்ஷனில் தெரியும். என்ன தமிழ்நாடு இந்த அளவு முன்னேறி நிற்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து தெளிவான மனோநிலையில் இருந்த மக்களால் தான். இந்த அல்ற சில்லறையெல்லாம் வெளியிலே தெரியாமல் இருந்துச்சு. அதுவும் இந்த சோசியல் மீடியா கைக்கு வந்த பிறகு தான் எல்லோரும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரை தெரியாது. இதில் இவங்களாவது பரவாயில்ல, இவங்கெல்லாம் அடிமட்ட தொண்டை. ஆனால் தலைமையே இன்னும் கற்றுக்காமல் இருக்குது அரசியல்னா என்னன்ட்டு. இவ்வளோ நாள் திமுகவை இந்த கிளிக்கு இழிச்சும் திமுகவிலேருந்து ரியாக்டே இல்லையே. அதுவே மிகப்பெரிய ஒரு அரசியல். அதையே புரிஞ்சுருந்துருக்கணும். அங்கேயே நீ யோசிச்சிருக்கணும். சைலண்டாக அவங்க இருக்கிறாங்களே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கணும். அதுவே இன்னும் புரியல. எங்கே பாரு லொடன்னு கத்திக்கிட்டு யாராவது சொல்லியாக கொடுக்கணும். இங்கே வரணுன்னா சிஎம் ஆகணுன்னா சாதாரணமாலாம் போய் உட்காந்துட முடியாது. நீ உன்னை நடிகனை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. 224 கிராஃப்டில் உள்ளவனும் உனக்காக வேலை செஞ்சான், உன்னை கொண்டு போய் உச்சத்தில் நிப்பாட்டுறதுக்கு. அதுக்கான ஒரு தகுதியும் உனக்கு கிடையாது. ஆனால் சிஎம் அப்படி கிடையாது. நீ அந்த சீட்டுக்கு வரணுன்னா நீ களத்தில் இறங்கியே ஆகணும், நீ வேலை செஞ்சே ஆகணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆச்சரியக்குறி கூட்டம் இருக்குல்ல, அது அப்படியே மாறுனுச்சுன்னா தாங்க மாட்டேன். உன்னை எதிர்க்க எதிராளிங்கெல்லாம் தேவை கிடையாது. இந்த ஆச்சரியக்குறி கூட்டம் மட்டும் வேற மாதிரி மனோநிலைக்கு மாறினாங்க, விஜயால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த எலெக்ஷனுடைய முடிவை நானும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். நன்றி.